அவசரமா இரவோடு இரவா எதுக்கு இத்தனை பேருக்கு உடல் குறைவு பண்ணாங்க, இதுல எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டினாங்க? ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் பேசுவார் சார் ஹெல்த் செக்ரட்டரி. ஏன் வந்து நைட்டே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்கன்றது ஹெல்த் செக்ரட்டரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய இது கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஒரு 220 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 165 நர்சஸ். ஸோ அது தவிர அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்தது. ஸோ அங்கேருந்து மாநாடு, இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எல்லாம் பங்கேற்று அதில் போயிருந்தோம். ஸோ அதில் நிறையா மருத்துவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களெல்லாம் வி ஹவ் இமீடியட்லி டைவர்டட். ரெண்டாவது, இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னன்னா, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதனால நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். ஸோ இப்போ அங்கே பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த மார்ச்சுரியினுடைய கெப்பாசிட்டி ஒரு 28 பாடிஸ் வச்சுக்கலாம். அதில் ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது. ரெண்டாவது, அங்கே இருக்கிறது ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் 3 பேர் தான். ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடென்ட் வந்த உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்கே இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட் இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் மொத்தம் 114 டாக்டர்ஸ், ஒரு 23 ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணும்போது அதில் ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸ் 16 பேர் ஒரு 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லேருந்து வந்தாங்க. அதில் நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், மீதியெல்லாம் வந்து இந்த கன்சர்ன் டீன்ஸ் தலைமையில் மருத்துவர்கள் வந்தாங்க. ஸோ அது என்னன்னா, அந்த ஒவ்வொரு இது பண்றதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்கு. ஸோ அதனால இந்த லேட் ஆக ஆங்ஸைட்டி பொதுமக்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவன் இரவு 2 மணிக்கு ஆரம்பிச்சா கூட இந்த 40வது கேஸ் முடிக்கும் போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:45 4 o'clock ஆச்சு. நீங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் அது திங்கட்கிழமை வரலும் ஸ்பில் ஆகும். ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்ப அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் கேஷுவாலிட்டி இன்சிடென்ட்ஸ்ல இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வந்து பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆயிருக்காங்க அவங்களுக்கு விரைவாக அவர்களுடைய உறவினர்களுடைய இது உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது கொடுக்கப்பட்டது. விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல, ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு, ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்றாங்க. இதுக்கு உங்களோட ஒப்பீனியன்? கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு 1 man கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லையும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமீடியட்லி ஃபார்ம்ட் 1 man கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது தெரியும். இல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே இருந்ததுக்கு தெரியும். இப்ப தெரியாது நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடியிட்டு அப்புறம் தெரியும். இப்ப நீங்க வந்து மிஸ்டேக் வந்து நீங்க என்கொயரி கருத்து சொல்லலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் லைஃப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்காங்க.
அதுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட். இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்துருக்குது. உதாரணமாக நீங்க நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்க இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 பேர் அன்கான்சியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணி திருப்பவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லதிசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுவும் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூர்ல வினோட் 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 114. விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும் விக்கிரவாண்டில 1, மதுரையில 2, கரூர். திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபர்ஸ்ட். திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையா வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து திருச்சியிலையும் அரியலூர்லையும் பிரச்சாரத்தை முடிச்சிடாரு. பெரம்பலூர்ல போகும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியாடுறாங்க. இப்ப இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதனாலதான் ஸ்டாப். இதே 2025 ஜனவரி மாசம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய குளத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படாது. அதே ஏன் தாவக்காக அனுமதி மறுக்கப்படாது? கரூர் அந்த லோக்கல்ல உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா, லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியில இருந்து கேட்டது 2 சைடு பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் எடுத்து கண்டிப்பா கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, எடிபிள் கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போடுறது. அது அவங்க 2 சைடு எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்ல 1 செகண்ட். மார்ச் 2025ல சப் கலெக்டர் தலைமையில அங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவா டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மனோரான ஒரு பிளேஸ்ல கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸ் வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டில முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, பிசினஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை டிராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025 நாமக்கல்ல வந்து கிரவுட் அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியுது. நாமக்கல் விட கரூர்ல கிரவுட் அதிகமா இருக்கு தெரியுது. 4 மணிக்கு மேல கிரவுட் எக்ஸஸா ஆயிட்டு இருக்கு. நேரம் ஆகாத கூட கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து அனுமதி ரத்து கூட பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே பெரம்பலூர்ல நம்ம பெரம்பலூர்ல நம்ம ஃபைனல் கிரவுட் வந்து எனிவேர் பிட்வீன் 25 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் கிரவுட். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம பொறுத்த வரைக்கும் சார், அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறுறாங்க, அந்த விதிமுறைகளை மீறுறாங்க அப்படின்னா எந்த நேரத்துல இருந்தாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டதுன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் வந்து அதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கல? ஒரு இடத்துல இவ்வளவு வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் தலைவர் வரலாம், அதோட கான்செப்ட்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். உலகத்துல எங்க நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையா போய் வந்து நாங்க தடை பண்றோம்னு சொன்னா அதோட கான்செக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருந்தாங்க கூட எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்க ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரிலேட் பண்றதுக்கு ஆள் போடுவாங்க. சோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன்ல வாட் எவர் பண்ணுமா டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு
காலையில நடந்த மீட்டிங்கே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும் நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாமே. நாமக்கல்ல போட்டு ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்க அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்ல. ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங் காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூர்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர். அது டபுளா போட்டிருக்காங்க. பல விஷயங்கள்ல அந்த வீடியோ இல்ல ஒரு நிமிஷம் அவங்க கேட்டது சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு சோஷியல் மீடியால தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க. அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். இந்த வீடியோலயே பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. மற்றொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செல்வு வீசினாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் சோஷியல் மீடியால வந்ததுதான் கட்சியில வந்து நிறைய பேருடைய சட்டைகளை வந்து கிழிச்சாங்க. அந்த ஆங்கிள் வந்து எதுவும் விசாரணை வந்து எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். இப்போ ஒண்ணு கிளியரா தெரியும். இதெல்லாம் கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை வந்து விசாரிப்பாங்க. தேங்க்யூ. It's a press briefing. It's not a press interaction. It's a press briefing. Yeah.